பிறந்த குழந்தைக்கு மன வளர்ச்சி பற்றி தெரிந்துக்கணும்னா அவருடைய ஜாதகத்தில் குறிப்பாக சந்திர பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சந்திரன் தான் மனநிலை காரகன் பார்க்கும். இந்த மனநிலை காரகன் சந்திரனை ராகு சேர்ந்து சனி செவ்வாய் தனித்தனியாக பார்த்தாலோ அல்லது சேர்ந்திருந்து பார்த்தாலோ அவங்களுக்கு இது போன்ற மன வளர்ச்சி குன்றிய நிலை அப்படிங்கிறது காணப்படும். அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது வேறு வகையான சுபத்துவம் இல்லாத நிலைகளில் சில நேரம் பிறப்பிலிருந்தே பாதிக்கக்கூடிய நிலை. இதில் இந்த சனி செவ்வாய் ராகு இது போன்ற தசைகள் வராத நிலைகளில் இருந்தால் ஓரளவு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இவையெல்லாம் நீசமாக இருந்தால் அப்படி பிறந்த குழந்தை பிறவியிலே கொஞ்சம் மூளை மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக இருக்கும். இப்போ லக்கணத்தில் ராகு இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் நீசமாக இருக்க பிறந்த குழந்தை பிறக்கையிலே மன வளர்ச்சி குன்றியதாக இருக்கும். மாறாக இப்போ லக்கணத்தில் ராகு இல்லாமல் சில நேரங்களில் கேள்வி இருக்க பிறந்தவர்களாக இருந்தால் பிறந்து ஒரு 18 வயதுக்கு மேலே இந்த மாதிரியான மன வளர்ச்சியை குன்றிய நிலை அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் காணப்படும். பொதுவாக இது மாதிரி இந்த சந்திரன் மன வளர்ச்சி குன்றிய சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்து அவர்களோடு ராகு சேர்றது அல்லது தேய்பிரை சந்திரனாக இருந்து சனி செவ்வாய் சேர்ந்திருக்கிறது அல்லது பார்க்கக்கூடிய நிலை, இது போன்ற அமைப்புகளில் தான் இந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தையாக மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக சில குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம். அதே நேரத்தில் மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுக்கு இப்போ லக்னாதிபதி போய் 8ல் மாந்தி ராகுவோடு சேர்ந்து பஞ்சமாதிபதியும் சில நேரங்களில் நீசம் அடைஞ்சிருந்தா அவங்க அந்த மாதிரி பிறந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைவாக பிறப்பிலே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். பொதுவாக இது மாதிரி மன வளர்ச்சி குன்றிய நிலை, இது மாதிரி மூளை வளர்ச்சி குன்றிய நிலைகளில் குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு அது பெரிய சுமையாக இருக்கும். இப்போ இது மாதிரி அமைப்புகள்லேருந்து அவங்க பெரிய அளவுக்கு பாதிக்காமல் இருக்கணும்னா அந்த அமைப்புகளை சுபக்கிரகங்கள் பார்த்தா அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை இருக்கும். அல்லது அந்த தசாபுத்திகளே அவங்க வாழ்க்கை நிச்சயம்னா திசை வராமல் கூட இருக்கலாம். அந்த புத்திகள் சில நேரங்களில் வரும். திசையே வராமல் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகளை அவை தந்து விடுவதில்லை அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ளணும். பொதுவாக என்னென்னா மூளை வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கும் மன வளர்ச்சிக்கும் லக்னாதிபதி முக்கியம், ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதியும் முக்கியம், சந்திரனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர்களெல்லாம் கெடாத நிலைகளில் சுபகிரகங்களோடு பார்த்து சுவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில தான் ஒரு மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி உடைய குழந்தைகளாக இருக்கிறாங்க. இதே பாவத்துவமாக இருக்கக்கூடிய நிலையில் சனி செவ்வாய் ராகு இது போன்ற பாவக்கிரக தொடர்பு தான் மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி குன்றிய நிலையாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறதையும்